தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏவி ஆடியோ வீடியோ பின் வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ வீடியோ பின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பின்னை வாங்கிட்டு வந்து நாம் இதுக்கு எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடியோ வீடியோ கேபிள் வயரில் வந்து பின் வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடியோ வீடியோ பின் கிடைக்கும். இப்போ இந்த பின்னை நாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு வந்து நாம் சிக்னல் லைனையும் கிரவுண்ட் லைனையும் சரியாக கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சரியாக வேலை செய்யும். இப்போ வந்து அதை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஆடியோ வீடியோ பின்னுக்கு வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஆடியோவுக்கான பின், வீடியோவுக்கான பின்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிற ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோவுக்கான பின்னு. இப்போ இதுக்கு தான் நான் வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு நாம் எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வீடியோவுக்கு வர்ற மஞ்சள் நிற ஏவி ஆடியோ வீடியோ பின்னுக்கு வந்து நாங்கள் லைன் கொடுக்குறது. இப்போ வந்து நாம் இந்த பின்னுக்கு எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 எடுத்துருக்கிறோம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு பின்னை எடுத்துக்கொள்கிறேன். இந்த பின்னை வந்து நாம் இங்கே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் நம்மளுக்கு இந்த பின் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடியோவுக்கு தேவையானபடியாக பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர்லேயும் இந்த மாதிரி கருப்பு நிறத்துலையும் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு வீடியோவுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் மஞ்சள் நிறத்தில் பார்ட்ஸ் கடையில் இருக்கும், நீங்கள் மஞ்சள் நிறத்தில் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ வந்து நாம் இதுக்கு எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்வூஃபர் ஆடியோ போர்ட்டுக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இப்போ இந்த பின்னுக்கு வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அதை வந்து உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டுன்றதுக்காக இந்த வீடியோவை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வயர் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நாம் இந்த கவருக்கால இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு அதிக நீளம் தேவையில்லை, இந்த மாதிரி கட்டை தேவைன்னபடியாக நான் வந்து வயரை வந்து நீள்பமாக எடுக்காமல் இந்த மாதிரி கட்டையாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த இடத்துக்கு வந்து சால்டரிங் வயர் கொடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நாம் இந்த மேக்னெட் காந்தத்தில் வச்சுக்கொள்வோம். ஏன்னா இதில் வச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு ஆடாமல் அசையாமலுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வயர் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது மைனஸ் ஏதாவது ப்ளஸ்ன்றவங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சிக்னல் லைன், அதாவது ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் லைன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளஸ் லைன். இது வந்து இந்த மாதிரி நீள்பமாக கூறாக கொடுத்துருக்கிற வந்து ப்ளஸுக்கு வரும், அதாவது ப்ளஸுக்கு வரும். ப்ளஸ்ன்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்னல் லைனுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நாம் ப்ளஸ் லைனை ஒட்டிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் லைன். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோவுக்கு கொடுக்குற நேரம் மாற்றி கொடுத்தாலும் வேலை செய்யும். ஆனால் வீடியோவுக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் லைனை மாற்றி கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து நம்மளுக்கு சரிவர டிஸ்பிளேயில் வராது. அதனால் வந்து நீங்கள் வீடியோவுக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் சிக்னல் லைன், அதாவது ப்ளஸ் லைனை வந்து சரிவர பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் ப்ளஸ் லைனில் கொடுக்குறேன். இது மைனஸ் கிரவுண்டுன்னு சொல்லுவோம். இந்த லைனுக்கு வந்து பிளாக் கலர் வயரை கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து நம்மளுக்கு சிக்னல் லைனுக்கு வரும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இந்த இடைவெளியில் வந்து டேப் வச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸும் ப்ளஸும் வந்து ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகாது. அதனால் நீங்கள் இடையில வந்து டேப் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சிலிவ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் சிலிவை வச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் ஆடியோ பின்னை வந்து வயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கரில் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. சரி வர ஒட்டி இருக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுத்தேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாம் வந்து சப்வூஃபர் ஆடியோ போர்ட்டுக்கு வந்து பவரை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம், எப்படி நம்மளுக்கு ஆடியோ வருதுன்றதை செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஆடியோ அவுட்புட், இது பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட். இப்போ வந்து நான் அவுட்புட்டில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சினிமா பாட்டு தான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு ப்ளே பண்ணி காட்டுற நேரம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லேருந்து நாம் பாட்டை தொடர்ச்சியாக போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு காப்பிரைட் வரும். அதனால வந்து நான் பாட்டை வந்து கட் பண்ணி தான் உங்களுக்கு சோங்கை வந்து கட் பண்ணி தான் காட்டுவேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து நாம் சோங்கை ப்ளே பண்ணி கொள்ளலாம். மொபைல் ஃபோன்லேருந்து வந்து நான் இந்த சப்வூஃபர் போர்ட்டுக்கு வந்து ஆடியோ கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாம் போட்டிருக்கிற ஆடியோ பின்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்டு சட்டப்படி வருது. பார்த்தீங்கன்னா நாம் ஆடியோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ், அதாவது கிரவுண்டும் ப்ளஸ் லைனும் வந்து சரியாக கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு சட்டப்படி சவுண்டு வருது. இப்போ வந்து நான் மறுபடியும் ஒருக்கா சோங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆடியோ சொக்கெட் எப்படி மாற்றி சரி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆடியோ வீடியோ பின் மாற்றுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி வயர் லைனை கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நண்பர்களே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.